ஹலோ கைஸ், வெல்கம் டு சென்னை ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து அகைன் ஒரு மேட்ச்க்கான ப்ரிவியூல வந்திருக்கோம். அண்ட் எஸ், போன மேட்சோட ரிவ்யூ போடல, எஸ் ரிவ்யூ கூட போடலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே லைக் என்ன நாங்கள் லைவ் தான் போடணுன்ற ஒரு இதில் இருந்ததால டைமிங் செட் ஆகலை. அண்ட் இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கோம். பிகாஸ் லைவே போட்டு ஆல்சோ லைவ் போடணும்னா டைமிங் செட் ஆகலை. ஸோ அதுக்குன்னு வீடியோவும் மிஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே மைண்டில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ப்ரிவியூ மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் கேமோட ரிவ்யூ ஒரு 5 minutes பார்த்துட்டு தென் வில் லுக் அப் வாட் ஓவன் கோயில் டாக் அண்ட் தென் வில் லுக் அப் முகமது நெஸ்ஸியோட ஒரு டாக்டிக்கல் வியூ பார்க்கலாம். அண்ட் தென் ஃபைனலி முகமது நெஸ்ஸிக்கு நடக்கிற அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு ரீசெண்டாக. அண்ட் ஃபைனலி சென்னை எஃப்சி எப்படி இருக்கு லைனாக பார்க்க போறாங்க, என்ன கதைங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்ப்ரோ, வாட் டு யூ திங்க் லாஸ்ட் கேம் பத்தி? யார் உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் கேம்? நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அண்ட் வாட் டு யூ திங்க் குட் ஹவ் சேஞ்ச் அந்த டிரா இல்லாம ஒரு வின் அப்படி வர்றதுக்கு வாட் குட் ஹவ் சேஞ்ச்? எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் கேம் வந்துட்டு ஒரு 2-2 டிராவா இருந்தாலுமே இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் எ டிஃபீட். நம்ம 100% ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு கேம். பெஸ்ட் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அட்டாக் வாஸ் த பெஸ்ட் திங் தட் டே. நம்ம வந்துட்டு டிஸ்பைட் அஸ் நாட் பிளேயிங் ஓவரால் கேம், ரொம்ப நல்ல ஓவரால் கேம் ஆடலனாலும் we were creating a lot of chances in the second half. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு டீம்ஸுமே ரொம்ப ஆஃப் கலரா இருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல நம்ம கிரியேட் பண்ண சான்சஸ்க்கு we should have scored at least 3 or 4 goals. Jordan should have had another goal for sure, but again he scored 2 goals. He did his best. Connor Shields did his best, one of his best games. ஏன்னா வந்துட்டு கிராசஸா இல்லாம எடுத்துட்டு போய் கிரவுண்ட் பாஸ் போட்டாரு, which is what I want to see more and more from Connor Shields. லூகாஸ் பிரம்பிலா லுக் ஹிம்செல்ஃப். அந்த ஒரு பிரசிலியன் ஃபிளேவர் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்கில்ஸா இருக்கட்டும், ட்ரிக்ஸா இருக்கட்டும், he's getting more adapted to the team எனக்கு தோணுது. அட்டாக்ல நமக்கு நிறையவே பாசிட்டிவ்ஸ் இருக்கு, பட் டிஃபென்சிவ் வைஸ் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. மிட்ஃபீல்ட் அகைன் இஷ்யூஸ் இருக்கு. வாட் குட் ஹவ் சேஞ்ச் த ரிசல்ட்னா, maybe Jitendra coming in a bit more earlier could have changed the result, maybe. And Bikash not going off would have surely changed the result. Bikash இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அந்த கேம் ஜெயிச்சிருப்போம். But again he got injured. He got stitches on his head, back of his head, I think, what one calls it. So again we did play well in bits. Or first half ரெண்டு டீம் மட்டமானாலும் second half we had a good spell. We didn't capitalize it completely, and the way we considered the goals unacceptable. மாஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸ். ஓகே, போன மேட்ச்ல ஒரு மேஜரான டிராப்பா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஒடிஷா எஃப்சில அவங்களோட பெஸ்ட் மிட்ஃபீல்டரான அகமது ஜஹோ இல்ல. அதே மாதிரி நம்மளோட பெஸ்ட் டிஃபெண்டரான ரயன் எட்வர்ட்ஸும் இல்ல. ஸோ இட் வாஸ் 1-1 டை. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சோட ரிப்பீட் பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. பிகாஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்களுக்கு ஒரு பெனல்டி கிடைச்சது தேவர் 1-0 up. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆன உடனே குவிக் ஃபயர் கோல்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் அதே மாதிரி ஒரு தேர்ட் சான்ஸும் கிரியேட் ஆச்சு. லூகாஸ் பிரம்பில ஒரு கிராஸ் போட்டாரு, வில்மருக்கு ஒரு ஹெடர் கிடைச்சது, பட் ஹி வாசன்ட் ஏபிள் டு கன்வெர்ட் தட். ஒரு குவிக் ஹேட்ரிக்கா இருந்திருக்கும். அதே ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சோட ஒரு ரீக்ரியேஷன் மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதே மாதிரி they scored 2 goals, we scored 2 goals, we missed one golden chance. அது மட்டும் உள்ள போயிருந்துச்சுன்னா மேபி 3-2. அண்ட் ஆல்சோ ஒன் மேஜர் பாயிண்ட் இஸ் அந்த ஆஃப் சைட் கோல், தட் வாஸ் கிளியர் ஆஃப் சைட். பட் அகைன் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பெனால்டி சான்ஸும் மிஸ் ஆச்சு. ஸோ இட்ஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் இந்தியா, இட்ஸ் ஓகே. ஓகே, ஸோ சென்னையோட பெஸ்ட் பிளேயர்ஸ் தான் நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் த மிட்ஃபீல்ட் இன்ஜின் Connor Shields was one of the best player out of the 22 players. He was one of the best players. எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் மோகன் பகானோ இல்ல மும்பை சிட்டிலோ இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கூட கொடுத்து மேபி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும்தான் இன்னும் ஜாலியா விட்டு வச்சிருக்கோம். எனிவேஸ், அண்ட் 6 அசிஸ்ட் வச்சிருக்காரு. லீக்லயே அவர் தான் ஹையஸ்ட் அசிஸ்ட் இப்போ கரண்ட்லி. அண்ட் அவருக்கு இன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்கணும் அசிஸ்ட். த அமௌண்ட் ஆஃப் சான்சஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹேவ் மிஸ்ட். ஸோ அண்ட் ஷாம்ப்ரோ சொன்ன மாதிரி இஸ் மோர் கெட்டிங் இன்டு குரூப், ஜஸ்ட் கிராசஸ் இல்லாம கீழ இருந்து பாசஸ் போடுறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா கோனர் ஷீல்ட்ஸ் வந்து அகேன்ஸ்ட் ஒடிஷா எஃப்சி தான் கோல் அசிஸ்ட் கிரியேட் பண்றாரு. இந்த மாதிரி அபார்ட் ஃப்ரம் திஸ் அவர் கிரியேட் பண்ண 3 அசிஸ்டுமே ஒரு ஹெட் பீஸ் அசிஸ்ட் தான். ஸோ அவர் ஆன் கிரவுண்ட்ல கிரியேட் பண்ண 3மே அகேன்ஸ்ட் ஒடிஷா எஃப்சி, விச் ஐ சி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் அவங்களோட டிஃபெண்டர்ஸ் ஆர் ஸ்லோ கம்பேர்ட் டு கோனர் ஷீல்ட்ஸ். அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் இன் இஸ் மைண்ட் இருக்கு. ஆக்சுவலி கோனர் ஷீல்ட்ஸ் இஸ் ஃபாஸ்ட். அவர் இங்கேன்னு இல்ல, இருக்கிற எல்லா டீமே கம்பேர் பண்ணா ஐ கெஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயர் இன் த லீக்.
ஸோ இந்த மாதிரி அவர் பேச யூஸ் பண்ணி அண்ட் வில்மார் ஜார்டனிங்கோட பொசிஷனிங் பத்தி சொல்லியே ஆகணும். ரியலி குட் பொசிஷனிங் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஆல்சோ ஒரு தேர்ட் கோல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த வில்மார் ஹெடர் ஆர் மேபி சீமாவோட அந்த ஒரு மிஸ்ஸா இருக்கட்டும் பாஸ் பண்ணி. ஓகே, எனிவேஸ் இதுதான் லைக் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அகைன் லைக் ஃபர்ஸ்ட் லைக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாம்ப்ரோ சொன்னது தான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட் அகைன். அண்ட் ஃபைனலி என்ன சேஞ்ச் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம டேனியல் சீமாச்சுக்கோ ஸ்டார்ட் பண்ணிருக்க கூடாது. அந்த இடத்துல இர்ஃபான் அக்பரே ஸ்டார்ட் பண்ணிட்டு லூகாஸ் பிரம்பிலாவை லெஃப்ட் விங்லயே போட்டு வச்சிருந்தோம்னா மேபி வி குட் ஹவ் சீன் மோர் ஆஃப் லூகாஸ் பிரம்பிலா, மோர் ஆஃப் கார்னர் ஷீல்ட்ஸ் அண்ட் ஒரு ரெண்டு மிட்ஃபீல்டர்ஸ் instead of like Irfan and Wilmar at up front, Lucas at left, Connor Shields at right midfield. அந்த மாதிரி ஒரு 4-4-2ல அந்த மாதிரி வச்சுட்டு கீழே ரெண்டு நாம்டே அண்ட் ஜிதேந்திரா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சான்சஸ் கிரியேட் பண்ணிருப்போம். இன்னும் கோல்ஸ் அண்ட் இன்னும் நல்லா கம்போஸ் சைடா இருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட் திங்க் ஓவன் காயில் இஸ் கோயிங் டு டூ தட். அவர் கார்னர் ஷீல்ட்ஸ் விங்ஸ்ல போடவே மாட்டேன்றாரு. எனிவேஸ், ஸோ அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா திஸ் குட் ஹவ் சேஞ்ச் த கேம் டிராஸ்டிக்கலி. இந்த கேமும் இல்ல, எல்லா கேம்லயும் ரிசல்ட்ஸ் வரும் இஃப் வி ஸ்டார்ட் டூயிங் திஸ். அண்ட் டேனியல் சீமாச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம 4 ஃபாரினர்ஸ்மே யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. எனிவேஸ் we did that, we got the result and ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. கேமோட ரிவ்யூ இவ்வளவுதான். we'll go into the preview of Odisha FC game. What are the thoughts of Odisha FC game? Sorry, மொஹமதான் எஸ்சி கேமுக்கான ப்ரிவியூ பத்தி பாத்துடலாம். ஸோ அவங்க என்ன தாட்ஸ். அதுக்கு முன்னாடி ஓவன் காயில் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசினாருன்றதையும் பார்த்துருவோம். ஜஸ்ட் ரொம்பலாம் பேசல இந்த வாட்டி, ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் சீசன். ரொம்ப பேசல, ரொம்ப குட்டியா தான் இருந்துச்சு பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஸோ ஷாம் ப்ரோ அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் என்ன சொன்னார்? ஸோ மெயினா வந்துட்டு நம்ம எல்லாரும் கேட்க நினைக்கிறது இன்ஜுரி அப்டேட்ஸ். ஸோ அங்கிட் முகர்ஜி வந்திருந்தார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு. ஸோ வாட் அங்கிட் செட் இஸ் அங்கிட் இஸ் ஃபீலிங் பெட்டர். லாஸ்ட் டைம் அங்கிட்ட தூக்குனதுக்கு காரணம் வந்துட்டு ஒரு ஸ்டிஃப்னஸ் இன் இஸ் ஹாம்ஸ்ட்ரிங். பட் அங்கித் இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ். அண்ட் ரயன் எட்வர்ட்ஸ் இஸ் ஸ்டில் அவுட். ரயன் எட்வர்ட்ஸ் இந்த கேம் இஸ் டூ சூன். ரயன் எட்வர்ட்ஸ் ஓவன் காயிலுக்கு எப்படி வைரல் ஃபீவர் வந்துச்சோ அதே மாதிரி ரயன் எட்வர்ட்ஸ்க்கு அந்த வைரல் ஃபீவர் வந்திருக்கு. ஓவன் காயில் வந்துட்டு 2 weeks சஃபர் ஆனேன், நான் வந்துட்டு 2 weeks சஃபர் ஆனேன் அப்படின்னு ஓவன் காயில் சொன்னாரு. அண்ட் ரயன் இஸ் ஆல்மோஸ்ட் அவுட் ஃபார் மோர் தென் அ வீக் நவ். ஸோ அகெயின் மேபி நெக்ஸ்ட் கேம் வி வில் சி ரயன். அண்ட் பிகாஸ் அவர் என்னதான் வந்துட்டு இன்ஜுரி ஆயிருந்தாலும் he is back in training, maybe he will be available. And எல்சினோ பத்தி சொல்லணும்னா so எல்சினோ பத்தி சொல்லணும்னா எல்சினோக்கு வந்துட்டு he is training as usual. லாஸ்ட் ஒரு 1.5-2 weeks ட்ரெயின் ஆயிட்டு இருக்காரு. பட் அவருக்கு ஹெட் இன்ஜுரி ஆன ஒரே காரணத்தினால we need a specialist approval to field him. அவர் வந்துட்டு he is fit enough to play. அது வந்துட்டு அவர் ஆடினார்னா அவருக்கு திருப்பி அந்த இன்ஜுரியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு ஒரு சர்டிபிகேட் வேணும் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருந்து. அந்த ஒரு சர்டிபிகேட்காக தான் வெயிட் பண்ணிருக்காரு ஓவன் காயில். அந்த ஒரு சர்டிபிகேட் வந்துச்சுன்னா வில் ஷோர்லி சி எல்சினோ. இது ஒன் பாயிண்ட். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்துட்டு சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது 4th 5th முடிக்கலாம், 3rd 4th முடிக்கலாம்னு பார்த்தோம். இப்ப நம்ம போற போக்க பார்த்தா 6th தான் முடிப்போம். இதுதான் நீங்க வச்ச ஆம்பிஷனா இந்த சீசனுக்கு? இப்ப நம்மளோட ரிவைஸ்ட் ஆம்பிஷன்ஸ் என்னன்னு கேட்டது ஓவன் காயில் என்ன சொன்னாரு? If you would give me top 6 at this moment, I would take it absolutely. நீங்க top 6 இப்ப நான் top 6 போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நான் எடுத்துப்பேன். பட் I want to keep winning games from now on. That's what we want to do. We want to go to Mohammedan, get a positive result. We want to approach in a positive way, get a positive result அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இமாஸ் ப்ரோ நீங்க ஆட் பண்றீங்களா Mohammedan பத்தி அவர் சொன்னதை பத்தி? Mohammedan is a very good side and அவர்தான் லைக் அவர் இன்னும் என்ன மென்ஷன் பண்ணாரு அப்படின்னா, லைக் Mohammedan has been really doing good. இப்போ recently they are coming off a win against Bengaluru FCன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. And also like he mentioned about Mohammedan FC. Okay, so coming to the point, our as usual he said that oppositions are good, but we are this is a game we are looking forward to mention பண்ணாரு ஓவன் காயில். ஸோ நாங்கள் இந்த கேமுக்கு ரொம்ப லுக் ஃபார்வர்ட் பண்ணுறோம். மேபி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம அவங்க மீட் பண்ணி வி கேவ் தெம் தேர் ஃபர்ஸ்ட் விக்டரி இன் ISLன்றனால மேபி ஹி இஸ் வெரி மச் மேபி இந்த கேமுக்கு ரொம்ப ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட் டுவா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீல் சி ஹவு Mohammedan FC ஆர் லைன்ட் அப் அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அண்ட் என்ன பண்ண போறாங்க அண்ட் வாட் குட் பாசிபிளி பி த டாக்டிக்ஸ் அண்ட் கேம் பிளான் ஆஃப் Mohammedan FC. சென்னை எஃப்சி என்ன பண்ணாங்கன்னா Mohammedan FC பிரேக் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Mohammedan FC-யோட லைனப்பை பார்ப்போம். அண்ட் இங்கதான் நீங்க Mohammedan FC-யோட லைனப் சொல்லுங்க. அதான் லைக்
லைனப் பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு அவங்களோட ஃபார்ம் பத்தி ஒரே ஒரு இது கொடுத்துடலாம். ப்ரோ டேபிள்ல லாஸ்ட்ல இருக்காங்க, கண்டிப்பா வின் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அகைன் லாஸ்ட் கேம்ஸ்ல 3 clean sheets வச்சிருக்காங்க. இந்த சீசன் மொத்தமாவே எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 clean sheets வைக்கல. ஸோ தே ஹவ் கெப்ட் clean sheets அகேன்ஸ்ட் ஒடிஷா, மும்பை அண்ட் ஐ திங்க் பெங்களூர் எஃப்சி. ஸோ 3 ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்சஸ்ல இருந்து வராங்க. அண்ட் வின் அகேன்ஸ்ட் பெங்களூர் எஃப்சி கன்சிக்யூட்டிவ்லி, அந்த வின் அகேன்ஸ்ட் பெங்களூர் எஃப்சி மறக்காதீங்க. அண்ட் தே ஹேவ் ஆடட் அ நியூ ஸ்ட்ரைக்கர், ஒரு ஆஸ்திரியன் ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணியிருக்காங்க, மார்க் ஆண்ட்ரே ஷ்மேபர்க் ஏதோ சம்திங் லைக் தட். ஸோ ஹி மைட் நாட் ஸ்டார்ட் பட் ஹில் ஷியோர்லி கம் ஆஃப் த பெஞ்ச். ஸோ இதான் அவங்களோட ஃபார்ம் பத்தி. ஸோ என்னதான் லாஸ்ட்ல இருந்தாலும் வி ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் தம். அதுதான் ஒவன் காயிலும் சொன்னாரு. தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட். அண்ட் டு ஸ்பீக் மோர் அபவுட் ஹவு தே பிளே திஸ் சீசன், இமாஸ் ப்ரோ ஆட் பண்ணுவார். எஸ், அண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு தட், அவர் வந்து லைக் ஷாம்ப்ரோ ஒரு ஆஸ்திரியன் ஸ்ட்ரைக்கரா, ஆஸ்திரேலியனா ஐம் நாட் ஷியோர். ஸோ ஒரு ஸ்ட்ரைக்கரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதோட சேர்ந்து அவங்க டிஃபென்ஸ்ல ஒரு நியூ ஃபேஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த ஆகியர் அவர் நியூ ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காருன்னு ஐம் நாட் ஷியோர். பட் ஹி ஹஸ் பீன் டூயிங் ரியலி குட் ஆக்சுவலி. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இருக்காரு பட் அவ்வளவா ஸ்டார்ட் ஆகி ஒரு 3-4 ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு அந்த ஒரு லைக் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆடின மேட்ச்ல இல்ல. ஆமா அவருக்கு இன்ஜுரி ஆகி ரீப்ளேஸ்மெண்டா வந்தாரு. யா தட்ஸ் வாட் ஹி ஸ்டார்டட் டு ஃபயர் அப். அண்ட் பாப்போம் என்ன பண்ணல. ஸோ இவங்க டீம்ல ஒரு பெரிய த்ரெட்டா நான் யாரை பாக்குறேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் தேர் 2 மிட்ஃபீல்டர்ஸ். ஒன்னு வந்து அலெக்சிஸ் கோமஸ் அண்ட் இன்னொன்னு வந்து கசிமோவ். ஸோ இவங்க எந்த லெவல் ஆஃப் த்ரெட் அப்படின்னா, நம்ம டீம்ல எப்படி கானர் ஷீல்ட்ஸ் அண்ட் லூகாஸ் பிராம்பிலா ஒரு பெரிய த்ரெட்டா இருக்காங்களோ அவங்கள விட ஒரு படி மேலும் தான் ஐ பர்சனலி ஃபீல். என்னதான் கானர் ஷீல்ட்ஸ் வந்து ஒரு ஒர்க் ரேட் ஹையா இருக்கு, அசிஸ்ட் அவ்வளோ இருந்தாலுமே ஒரு இம்பாக்ட்ஃபுல் லைக் இப்போ கானர் ஷீல்ட்ஸோட கேம் ஒர்க் ரேட் அபார்ட் ஃப்ரம் தி அசிஸ்ட் அண்ட் ஸ்டஃப் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரன்னிங் அரவுண்ட் மேக்கிங் த திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் கசிமோவ் அந்த இடத்துல இஸ் டூயிங் ரியலி குட், மோர் தென் வாட் கானர் ஷீல்ட்ஸ் டஸ். I personally feel that. And also Alexis Gomez is a potential target for கண்டிப்பா ஒரு பிக் டீம்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஸோ என்னதான் இவங்க டேபிள், நான் சிம்பிளா என்ன சொல்ல வரேன்னா, என்னதான் இவங்க டேபிள் லாஸ்ட் இருந்தாலுமே தே ரியலி ஹாவ் சம் குட் பிளேயர்ஸ். அண்ட் அவங்களோட கோல் கீப்பர் பதம் சேத்ரி இஸ் டூயிங் ரியலி குட். அண்ட் அவங்களோட லெஃப்ட் விங்கரான பிகாஸ் சிங் ரீசென்ட்லி ரூமர்ஸ்லாம் போகுது, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் இட். அண்ட் அவங்களோட ஸ்ட்ரைக்கரான ஃப்ராங்கா இஸ் ஆல்சோ குட். அண்ட் அவங்களோட சென்டர் பேக் அகெயின் ஓஜியர், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பெல் தட், pardon me, I mean mistake, no, okay. ஸோ இவங்க டீம்ல என்ன ஒரு மேஜரான விஷயமா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் தேர் காம்பேக்ட். அவங்க டீம் ஒரு காம்பேக்டான ஒரு லைக் ஒரு மிட்ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் அதாவது ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியா விடுறாங்க அவங்க. நான் நோட் பண்ண வரைக்குமே ஐ ஜஸ்ட் saw some highlights, I just saw some replays of games. பார்த்த வரைக்குமே அந்த ஓப்பன் ஸ்பேசஸ் இப்போ எப்பயும் நம்ம சென்னை எஃப்சி நம்ம டீம் எடுத்து பார்த்தோம், ரீப்ளே மேட்ச் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாஸ் கேன் பிரேக் தி ஹோல் டிஃபென்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அந்த மிட்ஃபீல்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் அ சென்டர் பேக் ஒரு சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் கேன் புட் அ கிராஸ் ஒரு diagonal pass through the ground and it can easily reach the opponent team. அந்த லெவல் ஆஃப் மிட்ஃபீல்ட் தான் நம்ம இதுல இருக்கு. பட் அவங்க இதுல அந்த மிட்ஃபீல்ட்ல அந்த காம்பாக்ட்னஸ் இருக்கும், அந்த ஒரு டைட் ஸ்பேஸ் இருக்காது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வை ஐ ஃபீல் நமக்கு நாளைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் அவங்க கூட விளையாட சொல்ல we created a lot of chance but failed to convert. பட் நமக்கு நாளைக்கும் அதே மாதிரி சினாரியோ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஹீடாக் மாதிரி சொன்னோம்னா தெரியாது சொல்லணும். ஸோ தெரியாது அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு. அண்ட் அகெயின் அந்த காம்பாக்ட்னஸோட சேர்த்து பிளேயர்ஸோட பொசிஷனிங் இஸ் ரியலி குட். பிளேயர்ஸ் பொசிஷனிங் வந்து தே ஆர் லைக் பிளேயர்ஸ் அங்கங்க பொசிஷன் ஆகிறது வந்து இஸ் ரியலி குட் இன் தேர் அவங்களோட டீம்ல. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து லைக் இப்போ நம்ம டீம்ல டிரான்சிஷன் நம்ம லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒடிஷா எஃப்சி கூட கோல் போட்டதா இருக்கட்டும், பஞ்சாப் எஃப்சி கூட கோல் போட்டதா இருக்கட்டும், டிரான்சிஷன்ஸ்ல பிளேயர்ஸ் ரன் பண்ணி மூவிங் ஃபார்வர்ட் அண்ட் யூனோ கவுண்டர் அட்டாக்கிங்க்கு வி பிளே இல்லையா. ஸோ முகமது அண்ட் எஸ்சி ஆர் ரியலி குட் இன் தட். தே பிளேஸ் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் பிஹைண்ட் த லைன்.
ஸோ தட் கவுண்டர் அட்டாக்கை ஸ்டாப் பண்றதுக்காக. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹார்ட் ஃபார் ஓவன் காயில்ஸ் மென் டுமாரோ. ஸோ ஹி மஸ்ட் கம் அப் வித் அ பிளான். அண்ட் ஸோ இதுதான் லைக் இந்த 3 மேஜர் ரீசன்ஸ் தான். மிட்ஃபீல்ட்ல ஸ்பேசஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், அந்த த்ரூ பால்ஸ்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃப்ரம் ஆர் டீம். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அதான் அந்த பொசிஷன், பிளேயரோட பொசிஷன் would be really good, positioning would be good. And again like counter attack it's going to be really very tough. ஸோ இந்த 3 தான் மேஜர் திங் ஆஃப் மோவை தான் நம்ம நாளைக்கு பார்க்கணும். அண்ட் இது கூட சேர்ந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜா அவங்களோட அட்டாக் ஹஸ் ரியலி இம்ப்ரூவ்ட் இன் தீஸ் டேஸ் அலாங் வித் அலெக்சிஸ் கோமிஸ், பிராங்கா கமிங் இன் அண்ட் யூனோ பிகாஸ் சிங்கோட ஒரு ப்ராசஸா இருக்கட்டும். இந்த விஷயம்லாம் அப்படியே லைன் அப் ஆகி வருது. ஸோ டுமாரோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி 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 டஃப் கேம். ஸோ சென்னை எஃப்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளி ஐட் சே தட் யூஸ் த பேஸ் ஆஃப் கார்னர் ஷீல்ட்ஸ், கெட் பாஸ் த டிஃபெண்டர்ஸ். எப்படி போன மேட்ச் வில்மார் ஜார்டனை யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி யூஸ் த பேஸ் ஆஃப் கார்னர் ஷீல்ட்ஸ் வெரி வெல். அண்ட் அப்படியே அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பாஸ் த பால் டு லூகாஸ் பிராம்பில்லா அண்ட் சே இன்ஷா அல்லாஹ். அது வந்து நம்ம பண்ணியே ஆகணும். பிகாஸ் லூகாஸ் பிராம்பில்லா கிட்ட நீங்க எவ்வளவு பால்ஸ் போடுறீங்களோ அவ்வளோ ரிசல்ட்ஸ் யூ ஆர் கோயிங் டு கெட். அண்ட் for God's sake உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, ஈஸி சான்ஸோ ஓரளவுக்கு கன்வெர்ட் பண்ற சான்ஸ் கிடைச்சதுன்னா, if we are able to convert it, we'll win the game. That's it. Because நாளைக்கு சான்சஸ் from both the teams ரொம்ப கம்மியா தான் கிரியேட் ஆக போகுது. செட் பீஸ் ஆர் கோயிங் டு பி வைட்டல். ஏன்னா அவங்க இதுல ரொம்ப டால் பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்ம இதுல 2 ஃபாரின் சென்டர் பேக்ஸ். if Elcino comes and plays, it's going to be a huge advantage for Chennai FC. Because up frontல டேனியல் சீமாச்சுக்கு இருக்க மாட்டாரு, டவுன்ல எல்சினோவும் இருப்பான். So it's going to be a huge advantage if Elcino is set to play tomorrow. Hopefully he plays. அது ஒரு மேஜர் பாயிண்டா இருக்கும் நாளைக்கோட கேம்ல. அண்ட் டெஃபினெட்லி we are going to create chances. அந்த சான்சஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணாலே போதும். பட் we won't get a lot of chances. இல்லனா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு சான்ஸ் அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. This will happen for sure. So அதை மட்டும் பார்த்துக்கிட்டாங்கன்னா this is more than enough. So this is how Mohammedan SC have lined up. இப்படி சென்னை பண்ணாங்கன்னா we can get past them. Okay, Shambro, லைக் இமாஸ் ப்ரோ சொன்னார், நிறைய சொன்னாரு. பட் அகைன் நான் ஒண்ணுதான் சொல்ல முகமதன் பத்தி. முகமதன் வில் கம் வித் அ மென்டாலிட்டி ஆஃப் கோயிங் அவே வித் அ பாயிண்ட். என்னதான் வந்துட்டு நம்மளால ஜெயிக்க முடியலனாலும் we should not let them score. We should be very strong defensively. நமக்கு ஒரு பாயிண்ட் வந்தாலே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி they will be thinking. அப்படிதான் அவங்க ஆடினாங்க. பெங்களூரோட ரொம்ப டிஃபென்சிவா ஆடினாங்க. அந்த ஒரு ஃப்ரீ கிக் கிடைச்சது, அந்த ஃப்ரீ கிக் யூட்டிலைஸ் பண்ணி they got all 3 points. ஸோ இப்போ பெங்களூரோட அட்டாக்குள்ளேயே கன்சீட் பண்ணலனா we can understand how good of a side they are defensively. அந்த ஒரு லைக் well coached, well oiled, defensively they are well oiled. So we have to be looking to break. And அதான் லைக் என்னதான் நம்ம வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ், ஜார்டன் கில் இம்பார்ட்டண்டா இருந்தாலுமே we need Lucas Brambilla there. We need Lucas to dribble past 2 or 3 players. ஏன்னா ரொம்ப காம்பாக்ட் டிஃபென்ஸா இருக்கும், ஸ்பேஸே தரமாட்டாங்க. அந்த இடத்துல கிராசஸோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் we need Lucas Brambilla's brilliance there. And one more player who can very heavily involve, ஒரு ஹெவி இம்பாக்ட் நாளைக்கு அவரால் தர முடியும்னா இஸ் கியான் நசீரி. அதை பத்தி நம்ம வந்துட்டு ப்ரிடிக்டட் லைனப்ஸ்ல பேசுவோம். பட் அகைன் இதான் முகமதன் பத்தி சொல்லணும்னா இவ்வளவுதான். அண்ட் டிமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி ஓஜியர் அந்த சென்டர் பேக் பத்தி ஓவன் காயிலும் வந்துட்டு பிரைஸ் பண்ணியிருந்தார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் பிரைஸ் பண்ணியிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் லீக்லயே நல்லா ஆடி இருக்காரு, இங்கேயும் நல்லா ஆடுவாரு. பட் இது எல்லாத்தையும் நம்ம பேசினாலுமே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நாளைக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, எல்லா முகமதன் பிளேயர்ஸும் ஆடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நீங்க வந்துட்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. இமாஸ் ப்ரோ அந்த ஸ்லைட் போயிடலாம்னு நினைக்கிறேன். We have seen reports of Mohammedan players not training because they didn't get salaries. But again, it will be resolved in சொல்றாங்க. பட் ஒரு நாள் இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா they didn't train today because of not getting salaries அப்படின்றாங்க. So it can help us. Maybe it will help us. But again, we have to wait and see. And they are coming Saturday விளையாடிட்டு வராங்க அவங்க. நம்ம வந்துட்டு we played on Thursday, I think. So it is important. It is important. Shambro சொன்னதுக்கு அப்படியே ஒரு இது, the players today returned to practice after management intervened and assured of paying the dues. The club has reiterated that it will honor the deadline set 15 January. So யாருக்காச்சும் புரியல அப்படின்னா, கிளப் வந்து பேசி பிளேயர்ஸ் கிட்ட நாங்க கண்டிப்பா சொன்னீங்க, எந்த வித மாற்றமும் இல்லை, 15 January அன்னைக்கே நாங்க உங்களுக்கு பே பண்றோம். தட் இஸ் டுமாரோ. நாளைக்கே உங்க டியூஸ் தான் நாங்க பே பண்றோம்.
that decision வாங்கன்னு சொன்ன உடனே they started to practice again. So ரொம்ப நாளா அந்த ப்ரொடெஸ்ட் போல, பட் ஸ்டில் இட் இல் சம்வாட் அந்த ஒரு கேம்ப்ல ஒரு கேவோஸ் கிரியேட் பண்ணும், ஒரு unnecessary திங்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ தட் இஸ் சம்திங் லைக் சென்னை எஃப்சி லைக் ஷுட் டேக் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, விச் வில் முகமதான் ஷுட் நோ லைக் அதை ரீக்ரூப் பண்ணி தே மஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் இட். அதுதான் நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நாட் அ பிக் திங், பட் அகெயின் இட் இஸ் அ திங் சம்வேர் இட் வில் நோ லைக். இதே விஷயம் ஃபாரின்ல நடந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் மாட்ரிட் பார்சிலோனா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ஆன் பிச்லயே பிளேயர்ஸ் வில் சே தட் பாத்தியா உன் டீம் உனக்கு சேலரியே கொடுக்கல பூன்னு வானுங்க. பட் இங்க அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ணவும் மாட்டாங்க. ஸோ ஓகே, அண்ட் சென்னை எஃப்சி லைனப்பை பார்த்துருவோம் அப்படியே. இதுதான் வந்து லாஸ்ட் கேமோட லைனப்பாக இருந்துச்சு. அண்ட் ஷாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸ் சொல்லுங்க. இதான் லைனப். ஸோ இதுல இருந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் we need just 2 changes நினைக்கிறேன். I'll say ஒன்னு வந்துட்டு we need Elsino at the back, and in case எனக்கு தெரிஞ்சு Dinpuya has to go out, or I feel maybe Dinpuya will play at left back and Ankit Mukherjee will play at right back. I'm not sure, but again, we need Elsino at back. Of course இல்ல லைக் அதுல டவுட்டே இல்ல. If Elsino is available, Lal Dinilana will be the first person to get out of the team. Either Laldin Puya or Ankit. எனக்கு தெரிஞ்சு Laldin Puya ரைட் பேக் போட்டு Ankit Mukherjee லெஃப்ட் பேக்ல கூட ப்ளே பண்ண வச்சிருவாரு. அந்த மாதிரி தான் பண்ணாரு அவர். இதுக்கு முன்னாடி அங்கித் லெஃப்ட் பேக், Laldin Puya ரைட் பேக்ல விளையாடி இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். If Elsino is back. சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு சேஞ்ச் நான் என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, டேனியல் சீமாச்சுக்கு பதிலா we need Kian Nasri ஸ்ட்ரைக்கரா இல்ல, we need Irfan Yadwat to play as the striker, Brambia to play as the left winger, and Kian Nasri to play as the right winger. இது ஏன் சொல்றேன்னா, it would be more ideal for us to start Connor Shields on the right wing and Jitendra in the midfield. பட் ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நடக்காது. ஏன்னா வந்துட்டு கார்னர் ஷீல்ட்ஸ் மிட்ஃபீல்ட்ல ஸ்டார்ட் பண்ணி தான் ஆவாரு, நாம்டேவும் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படின்னு இருக்கும்போது we need someone like Kian. நம்ம கியான் வந்துட்டு லைக் ஹீ இஸ் குட் அட் டேக்கிங் ஷாட்ஸ். அவராலையும் ஹீ கேன் ட்ரிபிள், ஹீ கேன் கிரியேட் ஸ்பேசஸ் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஸோ கியான் வந்துட்டு ஒரு வெரி இன்டெலிஜென்ட் பிளேயர். அண்ட் அங்கித் முகர்ஜி ரைட் பேக் வந்தாருன்னா ஐ திங்க் ஹீ வில் டூ பெட்டர். அப்பப்போ ஹீ வில் பாம் ஃபார்வர்ட் அண்ட் புட் சம் கிராசஸ். ஸோ கியான் நசிரி நமக்கு கண்டிப்பாவே தேவை. எனக்கு தெரிஞ்ச ரைட் விங்ல கண்டிப்பா தேவை. அண்ட் இர்ஃபான் யத்வாத் அஸ் லெஃப்ட் விங்கர். லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா ஆடினார் ஸ்ட்ரைக்கர்ல. அதுக்கு முந்தின 2 கேம்ஸ் அவ்வளோ நல்லா ஸ்ட்ரைக்கர்ல ஆடிட்டு இருந்த ஒரு தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டு இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். சீமா ஹேட் அ வெரி பாசிட்டிவ் கேம், பட் தட் பாசிட்டிவ் கேம் வாஸ் சீமாவோட பெஸ்ட் கேம் நான் சொல்லுவேன் சென்னையின் கலர்ஸ்ல. பட் இட் வாஸ் நாட் அட் ஆல் ஆஃப் எனி யூஸ் ஃபார் அஸ். ஒரு அவரோட இம்பாக்ட் எப்படின்னு, அவரோட பெஸ்ட் கேமே நமக்கு எது யூஸே இல்ல. சோ அகைன் ஜார்டன் தேவை, இர்ஃபான் யத்வாத் அந்த இடத்துல கண்டிப்பா தேவை, Lucas Brambia on the left wing and Kian Nasri on the right wing. I would want Namte and Jitendra, but Connor Shields வந்து midfield தான் ஸ்டார்ட் பண்ணுவார். If Namte and Jitendra starts, Kian Nasri பதிலா I will play Connor Shields as the right winger. Something Imas Pro said at the start of the video. So எனக்கு தெரிஞ்சு இதே தாட்ஸ் இதே லைனப் தான். ஜஸ்ட் இன் கேஸ் எல்சினோ வரல அப்படின்னா எப்படியும் இதே லைனப் தான் இருக்கும். எல்சினோ வரலன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்க ஸ்கிரீன்ல இருக்கிற லைனப் தான் இருக்கும் மோஸ்ட்லி. எந்தவித சேஞ்சஸுமே இருக்காது எல்சினோ அவைலபிள் இல்லைன்னா. ஸோ எல்சினோ வந்துட்டாரு அப்படின்னா எல்சினோ வில் பிளே அஸ் a center back, Chima Chukwu will get out of the team, Irfan Yadwat will come at the center forward, Lucas will go to the left wing, and எனக்கு தெரிஞ்சு Owen will prefer Vinci Barreto as a starter ahead of Kian, or maybe Farooq Chowdhury maybe ஒரு ரைட் விங்கரா அவர் போடலாம். ஓகேவா? பட் எனக்கு பர்சனலி ஷாம்புர சொன்ன அதே லைனப்ல ஒரே ஒரு சேஞ்ச் நான் பர்சனலி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் எல்சினோ வரல அப்படின்னா அவர் சொன்ன லைனப்ல எல்சினோ மட்டும் இல்லாம அங்கித் முகர்ஜி at right back, Bikash and Laldin Puya center back, and Vignesh as left back. That is something I'll do. Because எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் கேமே அவர் ஒரு குட் ஜாப் பண்ணாரு, பிரிட்டி குட் ஜாப். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் கோல் நம்ம போனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து விக்னேஷ் தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஆஃப் சைடாவே இருந்தாலும் ஸ்டில் அந்த இடத்துல அவர் ஒழுங்கா மார்க் பண்ணலையோ, ஒழுங்கா பண்ணலையோ, இல்ல ஒழுங்கா கிளியர் பண்ணலையோ, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் ஐ மீன் விக்னேஷ். Maybe that is the reason he is not starting games or he is not getting games. But எனக்கு தெரிஞ்சு the more he gets the game time, he will start doing good because he is on a 4-year contract. அதை நம்ம மறக்க கூடாது. லாங்கஸ்ட் கான்ட்ராக்ட் இந்த டீம் அவருக்கு தான் இருக்கு.
ஸோ நான் பர்சனலி எனக்கு பர்சனலா பண்ணுவேன், பட் அதை எப்படியும் அது ஆகாது, கவலைப்படாதீங்க. இன்கேஸ் நாளைக்கு எல்சினோ வரலன்னா உங்க ஸ்கிரீன்ல இருக்க லைனப் அப்ப அதே லைனப் தான் இருக்க போகுது. எல்சினோ வந்தாருன்னா மேபி ஷாம்ப்ரோ சொன்ன லைனப் இருக்கலாம். அதுல கியான் பதிலா ஃபாரூக் சௌதரி மே ஹாவ் த எட்ஜ் ஓவர் கியான். ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், ஒன்லி ஓவன் அண்ட் தி காட் நோஸ். அண்ட் அவ்வளவுதான். நிமாஸ் ப்ரோ சொன்ன மாதிரி அங்கிட் முகர்ஜி ரைட் பேக் வந்தாலுமே யூ won't see விக்னேஷ் அட் லெஃப்ட் பேக், மந்தார் will play as the லெஃப்ட் பேக். அப்படியே ஒரு ப்ராப்பர் லெஃப்ட் பேக் இல்லனா மந்தார் ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமா, அதுதான் நடக்குது. அண்ட் அங்கிட் முகர்ஜி லாஸ்ட் கேம் விளையாடினதுல அந்த ஏரியல் அட்வான்டேஜ் கொஞ்சம் இருந்துச்சு. அண்ட் அவர் எப்பவுமே ஏரியல் டுவெல்ஸ் வின் பண்ணுவாரு, தோ நாட் ரொம்ப ஹைட்டா இல்லைனாலும் ஏரியல் டுவெல்ஸ் வின் பண்ணுவாரு. ஹி இஸ் பிரிட்டி குட் அட் இட். ஸோ ஐ ஹோப் ஹி பிளேஸ் அட் ரைட் பேக், அவரோட ஓஜி பொசிஷன்ல பிளே பண்ணுவாருன்னு நான் நம்புவோம். பிகாஸ் தட் வில் கிவ் அஸ் ரிசல்ட்ஸ் மோர். லாஸ்ட் சீசன் ஹி எமர்ஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸ் இன் த லீக்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் பேக்ஸா இருந்தாரு, டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதேதான். இன்னும் ஒரு பாயிண்ட், லைக் நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம்ல எத்தனை கிராசஸ் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரைட் பிளாங்க்ல இருந்து, ஒடிஷாவோட ரைட் பிளாங்க்ல இருந்து நாட் மச். பட் நம்ம கன்சீட் பண்ண 2 கோலும் பாத்தீங்கன்னா ஒடிஷாவோட லெஃப்ட் பிளாங்க்ல இருந்து கிராசஸ் வந்துச்சு. வி ஆர் ஒரு ரைட் பேக்ல ஆடுற திங்லியானாவா இருக்கட்டும், ரைட் விங்ல ஆடுற பிளேயர், வி ஆர் கன்சிடரிங் டூ மெனி கிராசஸ் ஃப்ரம் தட் சைட். ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்கு அங்கிட் முகர்ஜி மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவை. அங்கிட் முகர்ஜி ரொம்ப கம்மியாகும். என்னதான் வந்துட்டு he is not the bestனாலும் அவர் he will do his best to stop the cross. ஃபவுல் பண்ணாலும் சரி, இல்ல வந்துட்டு பால் கிளியர் பண்ணாலும் சரி, அந்த ஒரு கிராஸ் நிறுத்திடுவாரு. ஏன்னா நமக்கு வந்துட்டு 2 ஃபாரின் சென்டர் பேக்ஸ் இல்லைன்ற போது கிராசஸே விடக்கூடாது. நம்ம போன கேம் பெங்களூரோட 4 கிராசஸ்ல 4 கோல்ஸ் கன்சீட் பண்ணோம். போன கேம் ஒடிஷாவோட 2 கிராசஸ்ல 2 கோல்ஸ் கன்சீட் பண்ணோம். ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டாப். அண்ட் எல்சினோ இஸ் ரெக்வயர்ட், பட் அங்கிட் முகர்ஜி அதோட ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் நம்ம டிஃபென்ஸ்ல. எக்ஸாக்ட்லி. அண்ட் அங்கித் முகர்ஜி ரைட் பேக்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ முகமது நெஸ்ஸியோட லெஃப்ட் விங்கர் ஆன பிகாஸ் சிங் வில் பி கெப்ட் குவயட். நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். ஹோப்ஃபுல்லி ஓவன் கோயில் ஆல்சோ நோஸ் திஸ், ஆர் மேபி சம்ஒன் சீஸ் திஸ் அண்ட் டெல்ஸ் இட் ஓவன் கோயில். பட் அது நடக்க வாய்ப்பே இல்லை. அவர் என்ன பண்ண போறாரு, அவர் அதான் பண்ண போறாரு. ஸோ ஐ கெஸ் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி ஆச்சு. அண்ட் ஃபைனலி சாம்ப்ரோ, ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் த கேம். It's a 2-1 சென்னை எஃப்சி. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-0 நேரோ விக்டரி ஃபார் சென்னை எஃப்சி. அப்படி இப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு கோல் போட்டு ஒரு ஸ்கிராப்பி கோலா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி பட்டு கோல் போட்டு அண்ட் ஃபைனலி ஒரு லைக் ரெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம சான்ஸ் கிரியேட் பண்ணி மிஸ் பண்ண போறோம். ஆர் மேபி ரொம்ப ஒரு போரிங் கேமா இருக்கு. சி இட்ஸ் எய்தர் கோயிங் டு பி அ போரிங் கேம் ஆர் கோயிங் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்டர்டைனிங் கேம்ஸ். நோ இன் பிட்வீன், அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஐ கெஸ் ஒரு 1-0 வின் ஃபார் சென்னை, ஒரு நேரோ விக்டரியா இருக்கும் நான் நம்புவோம். அண்ட் டோன்ட் லெட் த ஃபேக்ட் தட் முகமதான் லாஸ்ட்ல இருக்காங்க ஈஸியா அடிச்சிடலான்ற ஒரு தாட்டே வேணாம். தே ஆர் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் டிஸ்பைட் பீயிங் இன் 12th place, மச் ஸ்ட்ராங்கர் தென் அஸ் டிஃபென்சிவ்லி திஸ் சீசன். ஸோ இதை சொல்லி ஐ கெஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சம் வில் லைவ், சம் வில் பி ப்ரீ ரெக்கார்டட். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா வீடியோமே லைவா போறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஃபேன் செஷன் ஐ கெஸ் ஜான்வரி எண்ட்ல ஒரு ஃபேன் செஷன் ஆஃப்டர் த கேரளா பிளாஸ்டர்ஸ் கேம் சூப்பரா இருக்கும். கேரளா பிளாஸ்டர்ஸ் ஒரு ஃபேன் செஷன் வச்சோம்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி அப்போ இல்லைன்னா இந்த சண்டே 2ல இருந்து ஒரு இடத்துல பிளான் பண்ணி வச்சுக்கலாம். வில் போஸ்ட் அ போல் ஆர் சம்திங். ஸோ எஸ், அண்ட் இந்த வீடியோ முதல்ல மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்கு வரும், அதுக்கடுத்து தான் உங்களுக்கு வரும். மேபி மெம்பர்ஷிப் வாங்காதவங்களுக்கு. ஸோ மெம்பர்ஷிப் இஸ் ஜஸ்ட் 29 rupees. அண்ட் அவங்களுக்கு they'll get some videos like அந்த போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், இந்த வீடியோஸ், மேபி இதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான இமேஜஸ் அண்ட் ஒரு ஜெர்சி கிவ் அவே கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு இருக்க போகுது. ஃபார் த மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஜெர்சி கிவ் அவே இருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 29 rupees. யூ மே ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் வின்னிங் இட். ஸோ ஓகே, ஐ கெஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் thanks for everybody who is watching this video. and hopefully சென்னை எஃப்சி நாளைக்கு ஜெயிப்போம் நம்புவோம். அது ரொம்ப கஷ்டமா, பட் நம்புவோம். நம்பிக்கை அதானே எல்லாம். ஸோ அதை சொல்லி லைக் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். அண்ட் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்னன்னா கொஞ்சம் கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.